ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குட்டி மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் நாங்கள் எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணோங்கிறது தான் இந்த ஓல் vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போகிறோம். அவள் வீடு வந்து பீளமேடில் இருக்க நியர்பை ஃபன் மால் கிட்ட. காந்திபுரமில் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளும் அவள் குழந்தையும் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அவளோட வீட்டுக்கு. இதை விவேகோட படம் செஞ்சு வருது, பொம்மை போட்டு போடுது. அது சொல்லிட்டாங்க இந்த அக்கா கூட இந்த ஆண்டி கூட நீ ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும், உனக்கு எடுத்து வச்சிருவோம். இந்த பொம்மையெல்லாம் போட்டு இந்த ஆண்டின்னு சொல்லி உனக்கு எடுக்கலாம். நீ ஆண்டி இன்னொருத்தி இருக்கா பாரு, அங்கே ஒரு இருக்காலாம். அவன் வந்து ஏதோ எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்ருக்கா. எல்லா ஃப்ரெண்ட்லியும் வரா பாரு, ஆராத்தியா பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து அவள் கையால் பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னால். பிரியாணி, ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ் அவள் தான் பண்ணால். எப்படி மாறிடுச்சு லைஃப். காலேஜ் டைம்லலாம் அவளை ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியாதுன்னு சொல்லி நாங்கள்லாம் அவளை அவ்வளோ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கோம். அவள் கையால் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். என்ன ஒரு ஜாலி ஜாலியாக இருக்கா. வித்யா ஆண்டி பிரியாணி பண்ண போகிறாங்க அம்மா. எல்லாருமே ஆண்டி இதை பார்ப்போம். உனக்கு பத்திரமா போயிடுவோமா வீட்டுக்கு? இது என்ன வித்யா? பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு பேர் வச்சுக்கோ. குக் பண்ண தெரியுமா வித்யா? இல்லை இங்கே வந்தது பழகி பிரியாணிக்கு எதுக்கு புளி ஊற அதுக்கு தான் அக்கா குழந்தையில பார்த்த அனுபவம் அவளுக்கு. யார் டேஸ்ட் பண்றதுக்கு வர்றீங்க? ஆராதே தப்பிச்சோடு. சின்ன பிளேட் இருந்தா கூட ஓகே. ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வித்யா எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டா. டேஸ்ட்டு பார்க்குறக்கு வந்து விவேகா போயிருந்தா. அவளுக்கு வந்து என்னென்னா காரம் இல்லை அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. அதனால நம்ம வித்யா என்ன பண்ணான்னா, தயிர் பச்சடியில் மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் அப்படிங்கிற கிரேட் செஃப் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே இவர் எப்படி நின்றுட்டுருக்கா? எதுக்கு சிரிக்கிறான்னா அது ஒரு மேலே ஒரு காமெடி இருக்குது, அதுக்கு தான் சிரிக்கிறாங்க. வாடி விவேகா. அவங்க பார்த்தீங்கன்னா துணி காய போட்டிருக்காங்க. துணி காய போட்டிருக்காங்களா? எனக்கு விவேகா கண்டுபிடிச்சி சொன்னா, அந்த ஒரு ஜெட்டிக்கும் 3 கிளிப்பு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அது காணாம போகுன்னு தெரியல. இது ஒரு காமெடியா பல நேரமா சிரிச்சிட்டு இருக்கோம். ஆமா, மேலே வந்துட்டு இருக்கார். அதன்படி கொஞ்சம் பயங்கரமாக இருக்காரு. ஏறி பயந்து வரா. நாங்கள் அப்படியே ரெடியாகி ஃபன் மால் கிளம்பிட்டோம். ரொம்ப நியர்பை தான் ஃபன் மால் இருக்குது. சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்து நல்ல பொண்ணாக இருந்தது போதும், கொஞ்சம் போய் ஃபன் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம். பாப்பா ஹாய் சொல்லி. ஹலோ ஹாய். பாப்பா இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் அப்படியே கார்லேயே வந்துட்டோம். இல்லைனா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நாங்கள் ரீச் ஆயாச்சு. நல்லாவே இல்லை பாப்பா, கையில் வச்சுட்டு வெறும் பால் டப்பா அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போகலாம். இங்கே தான் வந்தோம். இப்போ அங்கே போகலாமா? ஒவ்வொன்று இப்படி இருக்கா, இவ்வளோ இருக்கா. இங்கே பாருங்க, இது எவ்வளோ இருக்கலாம்? ஒரு மிஞ்சி போனால் ஒரு 300 ரூபாய். ஆனால் பாருங்க, சரி ஜிஎஸ்டி அதுவும் போட்டு ஒரு 300 கூட ஓகே. பின்னாடி தான் நிற்கிறேன். இங்கே வளையல் இருக்குது. இதெல்லாம் இப்போ எவ்வளோ வரும்? சரி, இது பார்க்கலாம். இந்த கிளி இருக்கா? அனிதாவே போட்டதில் போடுறதே இல்லை. 899. பை பை. இதில் போட்டிருக்கேன். ஆனால் இது நல்லா இருக்கு. சரி வாங்கிக்கோ. இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே வர பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாரும். இது டார்க் ப்ளூ தான். இது ஒரு வீடியோ.
கண்ணாடியில் என்னமோ இருக்கிறீங்க. எனக்கு அங்கே வாயே இல்லாத மாதிரி தெரியுது. தெரியுது மாதிரி வித்யாவா நடந்து போனீங்கன்னா எல்லாம் கீழே தெரியல எடுக்கலாம். ஆமாப்பா ஸ்டைல் யூனியன் லைஃப் ஸ்டைல் அப்புறம் வாங்கிக்கலாம். உள்ளே போனோடனே பாப்பா எப்படி லிப்ஸ்டிக் கிட்ட போகிறாளோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக் தான் என்னையும் ஈர்த்துது. நானும் அங்கே தான் போனேன். எதை காட்டுறா பத்தியா? பிராண்ட் வைஸ் வேணுங்களா சாம்பிளே காட்டலாங்களா? எதுவாக இருந்தாலும் ஓகே. நியூடா டார்க்னா நியூடா இது இப்போ போட்டிருக்க மட்டும் தான். ப்ரௌனிஷ் மாதிரியா பீச் மாதிரியாமா? ஓகே ப்ரௌன் மாதிரி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஸ்வாஷ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் பிங்க் போகணும். இந்த கலர் இது நல்லா இருக்கும். இன்னும் ப்ரௌன்ஸ் இருக்கு. அதுவும் நல்லா இருக்குது. அது ரெண்டும் ஒரு ஷேடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் மாவு மிக்சர் ஷேட். இந்த ரெண்டு இதுதான் எனக்கும் அது நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ பேக்கில் வச்சுட்டு ப்ரௌன். பட் இந்த ஷேட் நல்லா இருக்கும். இது நல்லா ஷேட். எது நல்லா இருக்கு? எனக்கு இந்த ரெண்டு ஷேடு தாண்டி. இந்த ரெண்டில் வேணால் எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. எது நல்லா இருக்கு? இது ஃபாஸ்ட் மூவிங் ஷேட். இது நல்லா இருக்கு. சரி, அது ட்ரை பண்ணி பார்க்கட்டா? ட்ரை பண்ணி டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கு. லைட்டாக வேணுமா டார்க்காக வேணுமா? எனக்கு இந்த ஷேட் எனக்கு இதை விட டார்க்காக வேணும். இதை விட டார்க்காக வேணுமா? இது உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி. உனக்கு என்ன வைன் ப்ரௌன் ட்ரை பண்ணு. நியூடாக வேணும்னா ப்ரௌன் செமிலாக போகும்போது நியூடாக காணும். நிறைய ஷேட் காமிச்சதில் எனக்கு இந்த 2 ஷேட் எங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதில் 2மே ட்ரை பண்ணோம். செகண்ட் ஆப் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே வாங்கிட்டோம். அவங்க ஆஃபர் வேறு போயிட்டு இருந்தது, பை 2 get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்று தான் வாங்கினேன். ஒன்று மட்டும் வாங்கும்போது வந்து அரௌண்ட் ஒரு 895 காஸ்ட் வருது. 2 வாங்கினா 1790 ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ராவே ஃப்ரீ கிடைக்கும். அதில் 2 லிப்ஸ்டிக் தான் வாங்கணும்னு இல்லையா, ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஏதோ கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து நெயில் பாலிஷ், கன்சீலர், ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. நான் இது மட்டும் பில் போட்டு வாங்கிட்டேன். அதை முடிச்சுட்டு வரும்போது அழகழகான பிராண்டட் வாட்ச் எல்லாம் அங்கே நிறையா இருந்தது. இப்போதைக்கு சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் மணி சேவ் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ வருது? அது 27. அந்த இது 20. இதை பிடிச்சிருக்கா? 20. அவளே வாங்கிக்குவா. நான் அது லேட்டஸ்ட். எந்ததும் ப்ரைஸாக போட்டால் இது 24 வருது. 24. கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆமாம், என் பாப்பா தூக்கம் வந்துருச்சு. என்னால் நடக்கவே முடியல, கை வேறு வலிக்குது எனக்கு. சாக்லேட் வேணும். அவள் சிரிக்கிற பேரு நான் சொன்னா. ட்ரெஸ் எல்லாம் நிறைய ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்திருந்தோம். ஆனால் குட்டி பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் பாப்பாவும் கொஞ்சம் டயர்டாயிட்டா. அதனால் கார்ன் அண்ட் ஐஸ்கிரீம் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்தது. அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு வீடு நியர்பையே தான் இருக்குது. ஸோ அவள் அப்படியே கிளம்பிக்கிட்டா. அப்புறம் விவேகா வீடும் எங்கள் வீடும் ஆப்போசிட் வேயில் இருக்கிறனால அவள் அப்படியே கிளம்பியாச்சு. நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. லைட்டாக மழை தூரல் இருந்துட்டு இருந்துச்சு. யார் கூடடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு என்னை கேட்டு ஃபன் பண்ணுறாங்களே, அது எங்கள் அம்மா தான். சச் அ ஃபன்னி அம்மா. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.